ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இஃப்தார் டைமில் குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நைலான் ஜவ்வரிசி மட்டும்தான் இந்த ட்ரிங்க்குக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக கொதிக்கட்டும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஆடை சேரும்போது நல்லா அந்த ஆடையை எடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த ட்ரிங்க்கு குடிக்கும்போது அந்த ஆடெல்லாம் கடிப்பட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பால் 1/2 லிட்டர் பால் ஒரு 400 ml வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இந்த சின்ன கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் பாலுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு. பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பாலை இறக்கி ஆற வச்சிடலாம். அதே சமயத்தில் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதையும் ஒரு 2-3 கோல்டு வாட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் 2-3 தடவை இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டு வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இது கூடவே நான் இன்றைக்கி பாதி அளவுக்கு மாம்பழம் சேர்த்துருக்கேன். மாம்பழம் சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இந்த சின்ன சின்னதாக நறுக்கின மாம்பழ பீசஸ் எல்லாத்தையுமே அந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா சில்லுன்னு. அப்போ தான் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 டம்ளர்லையுமே கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நோன்பு திறக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. மாம்பழத்து கூட நீங்கள் இன்னுமே நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.